ஹலோ குட்டீஸ், வாங்க சூரிய குடும்பத்தை சுற்றி பார்க்கலாம். முதல்ல சூரியன். இதுதான் இந்த குடும்பத்துக்கு மையப்புள்ளியாக இருக்குது. 8 கோள்களும் சூரியனை தான் சுற்றி வராங்க. இப்போ முதல் கோள் மெர்க்குரி, அதாவது புதன். இது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சின்ன கோள். ரெண்டாவது வீனஸ், அதாவது வெள்ளி. இது ரொம்ப வெப்பமான ஒரு கோள். மூணாவது எர்த், அதாவது பூமி. பூமி ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது. பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழுது. நாலாவது மார்ஸ், அது செவ்வாய். இதை ரெட் பிளானட்னு கூட சொல்கிறாங்க. அஞ்சாவது ஜூபிட்டர், அதாவது வியாழன். இதுதான் சூரிய குடும்பத்திலே ரொம்ப பெரிய கோள். ஆறாவது சாட்டர்ன், அதாவது சனி. இது இருக்கிற கோள்களே ரொம்ப அழகான கோள். அதுக்கு காரணம் இதை சுற்றி இருக்கிற அந்த வளையம்தான். ஏழாவது யுரேனஸ். இது சூரியனை விட ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு கோள். இப்போ கடைசியாக எட்டாவதா நெப்டியூன். இது ரொம்ப குளிரான ஒரு கோளாக இருக்கும். காரணம் இது சூரியனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போது இது தவிர்த்து சூரிய குடும்பத்தில் நிலாவும் இருக்குது. நிலாங்கிறது கோள் கிடையாது, ஆனால் அது பூமியை சுற்றி வர்ற ஒரு துணைக்கோள். அது தவிர யார் இருக்காங்க? நட்சத்திரம், ஸ்டார்ஸ். நைட்டில் நம்ம வானத்தில் பார்த்தா ஒரு சின்ன வெளிச்சம் மின்மினி மாதிரி தெரியுது இல்லையா? அதுதான் ஸ்டார்ஸ். இப்போ இவங்க எல்லாருமே சூரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.